காட்டி வந்து ஆனால் இருக்கிறோம். நாங்கள் சின்ன பிள்ளை வராதுல இங்க இருக்கோம். உங்களுக்கு ராணுவ தளபதிகள் பொய் கூறுகின்றார்கள். ராணுவத்தினருடைய சாணியினாலே அழிவு இந்த போட்டில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்னென்றாலும் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வட்டாப்பளையிலேக்கு பின் ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கோம். கேப்பாப்பளவுக்களான பார்த்தீங்கன்னா ராணுவ முகாம் வந்து பூட்டப்பட்டாச்சு. தமிழருக்கு வணக்கம். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவில் கேப்பாப்பளம்ன்ற பகுதியில் நிற்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் ராணுவ முகாமுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. என்னதுக்காக பார்த்தீங்கன்னா தங்களுடைய காணியில் வந்து தங்களுக்கே தர சொல்லி வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்கிறது தான் பார்க்கக்கூடியா இருக்குது. அது சம்மந்தம் இந்த காலையாக போகுது. யாரும் சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற காலையில் உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களை ஒரு ஷேர் பண்ணி ஒரு ஆதரவு தெரிவிங்க. நம்புறேன். காலையை திறந்து பார்ப்போம். நாங்கள் போய் கொண்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா வட்டாப்பளையிலேக்கு பின் ரோட்டால் தான் போய் கொண்டிருக்கோம். கேப்பாப்பளவுக்களான இங்கே பார்த்தீங்கன்னா தேக்கங்காடு இருக்கிறத பார்க்கக்கூடியா இருக்குது. இதில் பார்க்கலாம் ராணுவத்தில் வேலியெல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கக்கூடியா இருக்குது. பார்த்தீங்கன்னா ராணுவ முகாம் வந்து பூட்டப்பட்டாச்சு. அதை சங்கிலியை பாருங்கள் மினிங்கி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. கேப்பாப்புலவு இராணுவ முகாம்னால தான் பார்த்தீங்கன்னா மக்கள் இன்றைக்கு போராடினோம். என்னத்துக்காகன்னு சொன்னால் இந்த இராணுவ முகாம் இருக்க காணி ஃபுல்லாக மக்களுடைய காணியாக மாப்பிளத்தையும் விடுவிக்க சொல்லி தான் இப்போ போராட்டம் நடக்க போகுது. அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மக்கள் எல்லாம் ஒன்று கூடி கொண்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இந்த போட்டில் எழுதப்பட்டிருக்கிற வாசகம் என்னென்றாலும் அதாவது இராணுவ அதிகாரிகள வாகனங்கள் வந்து உள்ளே போய்த்தானாம் விசாரணைகள் செய்கிறன்ற மாதிரி அதில் கூறப்பட்டிருக்குது. அதில் உண்மையான விளக்கம் தெரியல அப்படின்னு தான் சொல்லி நாம் பார்ப்போம். இப்போ மக்கள் வந்து போராட்டத்துக்கு போய் கொண்டிருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எமது பூர்வீக வாழ்விடங்கள் எமக்காக நாட்டில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் ஒழுங்கமைக்கப்பட்ட அமைப்புகளால் தொடரும் என்பதை எமது ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் அறிய தருவதோடு எமது 50.5 ஏக்கர் காணிகள் உடனடியாக எமது மக்களினுடைய பயன்பாட்டிற்கு அவர்களது வாழ்வுரிமை உடனடியாக உறுதிப்படுத்தப்படுதல் வேண்டும். அத்தோடு எமக்கு இந்த வாழ்வுரிமை உறுதிப்படுத்தப்படாவிடின் எல்லா சமூக அமைப்புகளும் எம்முடன் தற்போது தொடர்பில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய தொடர்ச்சியான குரல்கள் எங்கள் கரங்களை பலப்படுத்தும் என்பதை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். எனவே மிக உருக்கமாக எங்களுடைய வேண்டுகோள் என்னவெனில் எமது காணிகளுக்கான பதில்கள் வழங்கப்படுதல் வேண்டும். வாக்குறுதி அரசியல்களோ வலியுறுத்தல் அரசியல்களோ இல்லாமல் உடனடியாக செயற்பாட்டு அரசியல் மூலம் எமது ஆணிகளுக்கு நிரந்தரமான தீர்வு உடனடியாக இந்த அரசாங்கத்தினால் பெற்றுக் கொடுக்கப்படுதல் வேண்டும். கட்சி பேதமின்றி அனைத்து கட்சிகளையும் நாங்கள் இன்று ஒருங்கிணைத்திருக்கின்றோம். எனவே எமக்கு எந்த விதமான கட்சி சார்பான போக்கும் இல்லை. நாங்கள் நேரடியாக அரசாங்கத்திற்கே நாங்கள் கோரிக்கை விடுகின்றோம். அரசியல்வாதிகளை நாங்கள் இடைமுகவர்களாக இல்லாமல் நேரடியாக அனுரகுமார திசாநாயக்க அதிவேத ஜனாதிபதி அவர்களுக்கு எமது வேண்டுகோளை நேரடியாக நாங்கள் வலியுறுத்த விரும்புகின்றோம். எனவே கட்சிகள் உங்களுடைய வலியுறுத்தல்களையும் ஆதரவுகளையும் நமக்கு தாருங்கள். ஆனால் எந்த விதமாகவும் ஒரு கட்சி சார்பாகவோ இந்த போராட்டத்தை உரிமை கோருதல் வேண்டாம். இந்த போராட்டத்தை தனிப்பட்ட கட்சிகள் தமது அரசியல் நோக்கிற்காக தயவு செய்து மலினப்படுத்தாமல் எமது மக்கள் போராட்டமாகவே இந்த போராட்டம் தொடர்வதற்கு நீங்கள் தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எனவே
தனிப்பட்ட அரசியல்வாதிகளும் சரி அல்லது எங்களுடைய ஊடக நண்பர்களும் சரி இந்த செய்தியை அரசியலாக்காமல் நீங்கள் நேரடியாக உமது மக்கள் செய்தியை ஜனாதிபதி அவர்களுக்கு கொண்டு சேர்த்து மிகவும் ஆக்கபூர்வமான செயற்பாட்டினை மேற்கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் தாழ்வேற்றுடன் எமது மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். உங்களோட காணி உள்ள இருக்கோ? பொங்கல் காணி, பொங்கல் காணி, பொங்கல் காணி அதங்களோட காணி 3 ஏக்கருங்களா? ஆ 4 ஏக்கர். அப்படியே அந்த கரை உரம் ஃபுல்லாக உள்ள என்னென்ன இருக்குது இந்த காணிகளுக்குள்ள? காணிகளுக்குள்ள தம்பி அவங்களோட கேம்புலாம் இல்லை இல்லை இப்போ நீங்கள் இருக்கும்போது இந்த பள்ளிக்கூடங்கள், இந்த பள்ளிக்கூடங்கள், கோயில்கள், கோயில் அந்தோனியா கோயில் எங்களோட காணி பக்கத்தில் அந்தோனியா கோயில் உண்டு. ஓ அந்தோனியா கோயில் ஒன்று இருக்குது. எல்லாம் தோட்டங்கள் எல்லாம் கச்சாம் போடும். மாணவர் இருக்கானே ஒரு பேரும் கச்சாம் போட்டு தோட்டஞ்சிங்க. இவரெல்லாம் பிரிஞ்சு தோட்டஞ்சிடாரு. தென்னமுள்ள முழுக்க தென்னமுள்ள எல்லாம் தென்னமுள்ள காணிக்கலாம். மாப்பழா எல்லாம் அப்படியே இருக்குது. அதே 59 காலார்படை பெரிய முன்னால் பார்த்தீங்கன்னா இப்போ போராட்டம் வருது. அதே மாதிரி உள்ளே இருந்து இராணுவம் வந்து பார்வையிடுறதை வந்து பார்க்கக்கூடியா இருக்குது. இரண்டு கதாகுலம் பார்த்தீங்கன்னா கூட்டப்படுறதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. எமது வாழ்வாதாரம், எமது பாடசாலை, எமது வாழ்வுரிமை, மனித உரிமைகளை, எமது நிலம், எமது பாடசாலை, எமது கடல் பரியங்கள், ராணுவமே, ராணுவமே, எமது நிலம், பரம்பரை சொத்து, ராணுவமே, உடனடியாக, 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 எமது நிலம், எமது வாழ்வுரிமை, எமது பரம்பரை நிலம், எமது நிலம், எமது மூதாதையர் பூமி, எமது மூதாதையர் பூமி.
1980ஆம் ஆண்டு காலப்பகுதியில் நான் நந்தி கடற்கரை ஓரமான காணியை வெட்டி எனது 4 பிள்ளைகளுடன் மிகவும் கஷ்டப்பட்டு அந்த காணியை துப்புரவு செய்து அதிலே தென்னை, பலா, மா, தேசி, வாழை போன்ற பயிர்களை நாட்டி மிகவும் வாழ்வாதாரத்தை நல்ல முறையில் நாங்கள் நிலைநாட்டி வந்தோம். ஆனால் தற்போது அந்த காணி அவ்வளவும் இராணுவம் தான் பராமரித்து வருகிறது. எனது காணியிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக தேங்காயை பிடுங்கி கொண்டு போகின்றார்கள். 2 ஹெக்டரில் ஃபுல்லாக ஏற்றி கொண்டு போகிறார்கள். எனக்கு இப்போ வயது 70. இனியும் நாங்கள் காணியை தென்னம்பிள்ளை நாட்டி தண்ணீர் ஊற்றுவதற்கு வயது காணாது. எனவே அந்த காணி எமது பிள்ளைகளை சேர வேண்டும். அந்த காணி கச்சேரியாலும் அந்த காணியை பதிவு செய்யப்படாமல் இருக்கிறது. எங்களை அந்த சரவணன் எடுத்த காணி பதிவில் எங்களது பதிவில் இடம்பெறாமல் இருக்கின்றது. அக்காணியை பதிவு செய்து எங்கள் வறுமையை போக்க முன்வர வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு எங்கள் காணியை பூர்வீகவாத வாழ்ந்த காணியை சுமார் 50 ஆண்டுகள் வாழ்ந்த காணியை எங்களுக்கு விடும்படி மிகவும் தாழ்மையன்புடன் தற்போது இருக்கும் ஜனாதிபதி கேட்டுக்கொள்கிறோம். ஜனாதிபதி அவர்கள் தற்போது சிங்கள பகுதியில் மக்களின் காணிகளுக்கு உறுதி வழங்கும் போது அந்த காணி மக்களின் சொத்து என்று கூறியிருக்கிறார். இனவாதம் மதவாதம் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் நாங்களோ இங்கு நடுப்பாதையில் நடுவெயிலில் மிகவும் வறுமைப்பட்டு ஒவ்வொரு நாளும் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறோம். எங்களது வாழ்வாதாரம் சிதைந்துள்ளது. எனவே எங்கள் காணியை மீட்டு தரும்படி ஜனாதிபதி அவர்களை மிகவும் தாழ்மையன்போடு கேட்டுக்கொண்டு விரைவில் எமது காணிக்கான விடுதலையை பெற்றுத் தருமாறு மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். மே අපියවිලා සිංහල මිනිස්සුත් එක්ක අපි තරාව මොකුත් නැහැ. අපි ඉල්ලන්නේ අපේ ඉඩම් ලබා ගන්න. දැන් මට අවුරුදු 70යි. ආයි මේ ඒ ඉඩම වෙන ඉඩමට ගිහිලා මොකද තියන්න බෑ. මගේ ඉඩම පොල් පොස් දෙයි කෙල්කම් ඔක්කොම නියමට තියෙන්නේ. මගේ ඉඩම තියෙන මේ පල්ලෙයා කලපු අයිනේ තියෙන්නේ. මගේ ඉඩමේ දැන් 100ට වැඩිය පොල් ගස් තියෙනවා. දැන් අපි ඉතියොත් අපිට හොඳට කාලා බිලා ජොලියෙන් ඉන්න පුළුවන්. දැන් අපි දුක් විඳින්නේ. ඒ නිසා ජනාධිපතිතුමා ඔයා හොඳයි. ඔයාගේ නීතිය ඔක්කොම හොඳට තේරෙනවා. ඔයා හොඳ මිනිහෙක්. ඒ නිසා අපිට මේ ඉඩම ලබා දෙන්න ඉල්ලා සිටින්නේ. நன்றி. இராணுவத்துடைய நுழைவாயில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஃபுல்லாகவே இப்போ சுற்றி வளைச்சிருக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. இராணுவம் இப்போ வெளியில் போகிறது ஒரு சிரமம். இதில் தங்களுடைய காணிகளை விடுவிக்க சொல்லி தான் இந்த மக்கள் இப்போ கோஷம் இழக்கிறத பார்க்கக்கூடிய இருக்குது. ஏன்னா 50 வருடத்துக்கு அதிகமாக தாங்கள் வாழ்ந்த காணியில் இராணுவம் இருக்கிறதாக தங்களுடைய அன்றாட வாழ்க்கை செய்ய முடியாமல், தங்களுடைய தோட்டங்கள் செய்ய முடியாமல், தங்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியில் இருக்கிறதா இந்த மக்கள் இப்போ போராடி கொண்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நிறைய தென்னம்புள்ள மாமரம் பிளாமரம் எல்லாம் நிற்கும். வீடும் கிடக்கு, வீட்டுல நிற்கிறான். பேர பிள்ளைகளுக்கு தங்களுடைய காணிகளை காட்டினா ஆண்டு கணக்கு தெரியாது இருக்கிறோம். நாங்கள் சின்ன பிள்ளை வராதிருந்தே இங்கே இருக்கிறோம். இருந்து எங்களோட பிள்ளைகளை எல்லாம் வளர்ந்து எனக்கு 2.5 ஏக்கர் காணிகளை இருக்குது. 2.5 ஏக்கர்களே நிறைய தென்னம்பிள்ளை, நிறைய 160 தென்னம்பிள்ளை வச்சுனாங்க. இப்போ எவ்வளோ நிற்கிறதோ தெரியாது. நல்லா காய்க்குது. எல்லாம் கடல் கரையோட எங்களுக்கு வீடு, ஆத்தங்கரையோட எங்களை வீடு. நாங்கள் ஆத்தங்கரையில் தான் ஆற்றுக்கு தொழில் செய்கிறோம். நாங்கள் மீன் பிடிக்கிறார்கள். எங்களை ஒரு 45-50 குடும்பம் மீன் பிடிக்கிறார்கள். அவ்வளோ வீடும் கரையோரமாக தான் இருக்குது. கரையோரமாக தான் வீடும் எல்லாம் எங்கட சகோதரத்தின வீடு 4 எந்த தங்கச்சிண்டி அக்காண்டின்னு சொல்லி எல்லாம் கல்வீடு, கிணறு, சகல வசதியும் உள்ள வீடு. அப்போ எங்கட சின்ன பிள்ளைகளை கொண்டு தண்ணி ஊற்றி வளர்த்த சென்னம் பிள்ளைய இப்போ அவங்க ஒருக்கா இப்போ ஒரு 4-5 மாதத்துக்கு முதல் தேங்காய் பிடுங்குற பொடிகள் போய் தேங்காயை பிடுங்கி கொடுத்துட்டு வந்துடுறாங்க. காணி விட்டால் உங்களுக்கு என்னம்மா பஞ்சம், 1,30,000 ரூபாய்க்கும் கூட காணிக்கையும் அக்காண்ட காணிக்கையும் தேங்காய் பிடுங்கி இராணுவம் எங்களுக்கு தந்துட்டு காசு வேணும்.
அப்படியெல்லாம் அவகரிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்போ எல்லா அரசும் தான் இப்படி என்றிட்டு இந்த ஜனாதிபதி என்றாலும் எங்களுக்கு ஒரு முடிவு சொன்னாரண்டா காலில் விழுந்து கும்பிடுவோம். இப்போ நீங்களே இப்போ எத்தனை ஆமாண்டு இங்கே இந்த இடமே இருந்து போனீங்க? 2009. 2009. அதான் யுத்தம் நடக்கக்குள்ள போனாங்க. இந்த காணி ராணுவம் பிடிச்சது, ராணுவம் பிடிச்சு வச்சிருக்கு. கேப்பாப்பிலவு மக்கள் என்பது ஒரு பூர்வீக குடிகள். அண்மையில் நடந்த சம்பவம் ஒன்றை சொல்லுகின்றேன். பாராளுமன்றத்திலே அமைச்சுசார் ஆலோசனை குழு கூட்டத்திலே பாதுகாப்பு அமைச்சினுடைய கூட்டம் நடைபெற்ற போது ஜனாதிபதி அவர்கள், பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அவர்கள், பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர்கள் எல்லோரும் இருந்த சமயத்தில், இராணுவ தளபதிகள் எல்லோரும் இருந்த சமயத்தில் கேப்பாப்பிலவு விடயமாக நான் கதைத்த போது அந்த கேப்பாப்பிலவு விடயத்தினுடைய அந்த கோரிக்கை விடும் நடவடிக்கை ஒன்றுமே ஜனாதிபதி மட்டத்துக்கு போகவில்லை. இராணுவ தளபதிகள் மட்டோடையே நிறுத்தப்பட்டிருந்தது. அப்போது நான் உடனே சொன்னேன், உங்களுக்கு இராணுவ தளபதிகள் பொய் கூறுகின்றார்கள். உங்களுக்கு கேப்பாப்பிலவு மக்கள் இவ்வளவு காலமாக போராடி குலக்குடியிருப்பில் 30 நாள் தொடர்ச்சியான போராட்டம், அதற்கு பிறகு 2.5 வருடம் 3 வருடத்துக்கு மேலாக கேப்பாப்பிலவு மக்கள் போராடி குறிப்பிட்ட காணிகள் விடப்பட்டிருக்கின்ற நிலையிலே இன்னும் 55 பேருடைய 59.5 ஏக்கர் காணியும் மற்றது அந்த விடுபட வேண்டிய காணி என்றபடியால் நான் சொன்னேன், இன்னும் 4 பேருடைய மத்திய வகுப்பு காணியும் நான் வந்து மக்கள் பிரதிநிதி என்ற வகையில் எனக்கு தந்த பட்டியலின்படி அந்த பட்டியலில் இங்கே இருக்கிற காணி மக்களுடைய காணி என்றதை நான் சொல்லத்தான் போறேன். அப்போ நான் அதில் சொன்னதைத்தான் சொல்கிறேன். 4 பேருடைய காணி 100 ஏக்கர் காணி, 55 பேருடையது 59.5 ஏக்கர் காணி. இந்த 55 பேருடைய காணியம் விடுறாக்குத்தான் சனம் போராடி கொண்டிருக்கு. இந்த விவரத்தை சொல்லி போட்டு இப்படி சொன்னான், 55 பேற்ற காணியையும் விடுங்கோ என்றுதான் நான் சொன்னது. அப்போ அதுக்கு பிறகுதான் ஜனாதிபதி கேட்டவர் அந்த தளபதிகளை என்னன்னா அவ தடமாறிக்கொண்டு நின்றவர். அப்போ ஆனால் நான் சொன்னேன், கடல் வளம், நந்திக்கடலில் அந்த கடல் வளம், நண்டு இறால் மீன்களை வாழ்வாதாரத்துக்கு பிடிச்சு அந்த சனம் பாவிச்சு கொண்டிருக்கிறது. வாழ்வாதாரத்துக்கு அதில் ஒரு கொடை. வான்பயிர்கள், வானுயர வளர்ந்த தென்னை மரங்கள், இதை தவிர மாமரங்கள், பிலாமரங்கள், இப்படியாக அந்த மரங்களால் பயனடைகிற மக்கள், மற்றது விவசாய நிலங்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு சோறு போட்டு கொண்டிருக்கிறது, வாழ்வாதாரத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. இப்படியான நிலைமையில இந்த காணிகளை இராணுவம் பறிச்சு வச்சிருந்தால் இந்த மக்கள் எங்கே போகிறது? சீனியா போராட்டத்திலே வந்து காணி விட்டார் விடையில வந்து அந்த மக்களோடு சேர்ந்து தானும் இருந்து கதைச்சு உணவுண்டு பரிமாறி காணி விடுறதுக்குரிய பரிகாரங்கள் செய்கிறேன் பிள்ளைகள் என்று சென்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையிலே இவர்கள் 10 நாளாக ஆளுநரிடத்திலே பதிலை கேட்டு நிற்கின்ற இந்த மக்களுக்கு உங்களுடைய கட்சி சார்பில் இப்போ இருக்கின்ற தலைமையாக இருந்தாலும் சரி, செயலாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, இந்த கட்சி சார்பிலே இந்த போராட்டத்திற்கு சமூகம் அளிக்காததற்கு காரணம் என்னென்று நீங்கள் ஒன்று கூற வேணும். ஒன்று, யாழ்ப்பாணத்திலே, மன்னாரிலே, கிளிநொச்சியிலே நடைபெறுகின்ற அத்தனை போராட்டங்களுக்கு உங்களுடைய கட்சியில் இருக்கின்ற தலைவர், செயலாளர் அனைவரும் சென்றிருக்கின்றார். முல்லை மாவட்டத்திலே இந்த ஏழை மக்கள் படுகின்ற இந்த கஷ்டத்தை உங்களுடைய கட்சி இவ்வளவு 10 நாளும் திரும்பி பார்ப்பதற்கு காரணம் என்னன்றதை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களை எங்களுக்கு நீங்கள் கூறி வைக்க வேண்டும். இதில் என்ன உங்கள்கிட்ட நடுகபாரம்? அது சரி, குலக்குடியிருப்பு 30 நாளும் உங்களோட சேர்ந்து சாப்பிட்டு உங்களோட இருந்து போராடி போட்டு இடம் விடுபடைக என்ன உங்களோட மக்கள் எல்லாரும் தூக்கி வச்சு கொண்டாடின இந்த இடம் விடுபட்டாது. அதே மாதிரி 2.5-3 வருஷத்துக்குள்ள நடந்த கேப்பாப்பிலவு போராட்டத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேலேயாவது நான் வந்திருப்பேன், நடுக வந்தது. இப்போதே போராட்டத்துக்கும் நான் இங்கே பாராளுமன்றத்துக்கு போனதை விட வந்து கொண்டிருக்கேன். கட்சியால் நான் வந்தாலும் ஒன்றுதான், அவியல் வராத ஆக்களுக்கு உங்களோட கருத்துக்களை நான் சொல்லுவேன். வராத இப்படி பொதுமக்கள் கேப்பாப்பிலவு மக்களுடைய இந்த போராட்டத்தில் நாங்கள் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றோம். கடந்த 2009ஆம் ஆண்டு யுத்தம் நிறைவடைந்து இன்று 17 ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையிலும் இந்த கேப்பாப்பிலவு மக்களுடைய இந்த காணிகள் இதுவரை விடுவிக்கப்படாமல் இருக்கிறது.
55 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் 59.5 ஏக்கர் நிலங்களை விடுவிக்குமாறு கோரி இந்த போராட்டத்திலே கடந்த 10 நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே 2012ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியாக இருந்தால், முல்லைத்தீவு நகரத்திலே நாங்கள் முதன்முறையாக கேப்பாப்புலவு விடுவிக்க சொல்லி நாங்கள் போராடி இருந்தோம். மிக கடுமையான காலகட்டம் அது. இராணுவத்தினருடைய நெருக்கடிகள் எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் போராடி கொண்டிருந்த பொழுது இராணுவத்தினருடைய சாணியினாலே கழிவு தண்ணியினாலே எங்களுக்கு மீது சேற்றை வாரி எறிந்தார்கள். அவ்வாறு கொடுமைகளை எல்லாம் அடக்குமுறைகளை எல்லாம் செய்த பொழுதும் நாங்கள் 2012ஆம் ஆண்டிலிருந்து கேப்பாப்புலவு மக்களுக்காக தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த மக்களுடைய இந்த நீண்ட போராட்டத்துக்கு ஒரு முடிவு கிடைக்க வேண்டும். கடந்த 17 ஆண்டுகளிலே எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்துவிட்டார்கள். மஹிந்த ராஜபக்ச, அதுக்கு பிறகு மைத்ரிபால சிறிசேனா, அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க, அதுக்கு பிறகு கோட்டாபாய ராஜபக்ச என்று அனுரகுமார திசாநாயக்கா என்று 5க்கும் மேற்பட்ட ஆட்சிகள் இந்த நாட்டிலே வந்த பொழுதிலும் எங்களுடைய மக்களுடைய வாழ்விடங்கள் இதுவரை விடுவிக்கப்படவில்லை. கேப்பாப்புலவிலே 59 ஏக்கர் நிலம் என்பது சாதாரணமான